ये छोटी बहू। இந்த பொண்ணு ஏன் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச முகமா தெரியுது? முகத்தை முக்காடு போட்டு மறைச்சிருக்கா, ஆனா எனக்கு இவளை தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இந்த வீடு அடகு மாமியோடது. ஆமா, இது கண்டிப்பா சின்ன மருமக தான். நகை அடகு வச்சு பெரிய மாமி கிட்ட நல்ல பேர் எடுக்க பாக்குறாளோ? இவ ரொம்ப ஆபத்தானவளா இருக்காளே. இதுதான் விஷயம்னா இவ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மீட்டு லட்சுமி வீட்டு நகை அடகு வைக்க வந்திருக்கா. நான் சரியா தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இவளுக்கு சரியான ஒரு பாடம் கத்து கொடுப்பேன். எல்லா திமுறையும் அடக்குறேன் பாரு. ஆனா இப்போ எதுவும் சொல்ல மாட்டேன். கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். இவ மானத்தை எல்லார் முன்னாடியே வாங்க போறேன். ஊரு தெரு சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடுவேன். அடகு மாமிக்கும் சொல்லி அனுப்புவேன். எல்லார் முன்னாடியும் இவ செஞ்ச வேலை வெளியே வரும். என்கிட்டயே வாயாடுனல. இப்போ பாரு, அவ பேச்சு அடக்கலனா என் பேரு போல்ட்டு இல்ல. சின்ன மருமகளே, சின்ன மருமகளே, சின்ன மருமகளே, மருந்து சாப்பிட நேரம் ஆயிடுச்சு. ஆனா ஒருத்தரையும் காணோம். சின்னவளே, ஓ மருமகளே. மா, கூப்பிட்டீங்களா? அட, சின்ன மருமகளை தான் கூப்பிட்டேன். நீயே வந்த? அத்தை, அவ மொட்டை மாடிக்கு துணி காய போட போயிருக்கா. இதோ இப்ப வந்துருவா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. என் மருந்து சாப்பிட நேரமாச்சு. எல்லாரும் மறந்துட்டீங்கல்ல? பெரியம்மா, நான் இன்னைக்கு உங்களுக்கு மருந்து கொடுக்கட்டுமா? ஏண்டி, உன் கையால நான் எப்ப மருந்து சாப்பிட்டேன்? இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு? இல்ல பெரியம்மா, நான் எதுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு நேரமாயிடுமேன்னு தான் கேட்டேன். அவ துணி காய போட போயிருக்காளே, அவ்வளோ துணி காய வைக்க நேரமாகுல்ல. என் மருந்து சாப்பிடுற நேரம்னு அவளுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு திடீர்னு துணி காய போட வேண்டிய அவசியம் வந்துடுச்சு? அவ ஆமா பெரியம்மா, ஆனா இவ்வளவு நேரமாக்கி பெரிய தப்பு பண்ணிட்டா. அது அவ குளிக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதான். அப்புறம் அந்த பூஜை பாத்திரம் அதெல்லாம் நிறைய இருந்தது. அதையும் மறக்க வேண்டி இருந்தது. நாங்களும் தான் இருந்தோம், கூட சேர்ந்துதான் வேலை செஞ்சோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவ எங்களை சாப்பிட சொல்லி சமயக்கட்டுக்கு அனுப்பிட்டா. பாவம், அவளே எல்லா துணியையும் காய போட போயிட்டா. இதோ வந்துருவான்னு நினைக்கிற பெரியம்மா. எனக்கு உங்க மருந்து எல்லாம் தெரியும், நான் கொடுக்கட்டுமா? இல்ல, தேவையில்லை. ஏன் இன்னைக்கு வீடு இவ்வளவு வெறிச்சோடி இருக்கு? இந்த சின்னவளும் தாக்கூரும் எங்க போனாங்க? அவங்க ரூமுக்குள்ள போய் தவம் பண்றாங்களோ? ஆமா, இப்பதான் என் கூட சாப்பிட்டுட்டு போனா. இந்த தவங்க 2 பேரும் வெளியே எங்கேயோ போயிருக்காங்க போல. ஆமா. என்ன அண்ணி, தாக்கூர் அக்கா, அண்ணி வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. மருமகளே, அக்காவுக்கு டீ எடுத்துட்டு வா. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நாளைக்கு எங்க வீட்ல ஜென்மாஷ்டமி பூஜை இருக்கு. நீங்க குடும்பத்தோட வாங்க. எல்லாருமா? ஆமா, உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரும் தான். அப்புறம் பூஜைக்கு பிறகு மதியம் பிரசாத சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்க கட்டாயம் வரணும். ஏரியாவுல வேற யாருக்கெல்லாம் சொல்லிருக்கீங்க? ஏரியாவுல இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிடுறோம். நீங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எப்பவும் எங்க கஷ்ட நஷ்டத்துல கூட இருந்திருக்கீங்க இல்லையா? உங்களை எல்லாம் கூப்பிடலன்னா எப்படி நல்லா இருக்கும்? ஆமா, முன்னாடி இருந்த நிலைமை வேற. ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. இப்போ வீட்டுல பசங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க. என் பையன் டுக்குன பாருங்க, 2 கையாலையும் வாரி வாரி தானம் தர்மம் பண்றான். அப்புறம் அர்ஜுனும் நல்ல வேலையில இருக்கான் பாருங்க. சொல்லக்கூடாதுதான், மாமாவுக்கும் நல்ல பென்ஷன் வருது, அக்காக்கும் பென்ஷன் வருது.
ஆமா இப்ப சொல்லுங்க, என்ன குறை இருக்க போகுது? செலவும் அதிகம் இல்ல, 4 மருமக இருக்காங்க, எல்லா வேலையும் அவங்களே பாத்துக்கிறாங்க. கடவுள் புண்ணியத்துல இப்ப எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஆனா நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, சரியா? என்ன யோசிக்கிறீங்க? வரமாட்டீங்களா என்ன? இல்ல இல்லக்கா, நாங்க வருவோம், கட்டாயம் வருவோம். உங்க அண்ணியை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. எப்பவும் கத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்புறம் இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன்க்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. இதுவரை அக்கம் பக்கத்து ஆளுங்களுக்கு உங்க குடும்பத்துல உள்ளவங்க ஒரு டீ கூட வாங்கி தந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு மொத்த தெருவுக்கும். சரி விடுங்க, காலம் மாறிடுச்சு, உங்க எண்ணமும் மாறிடுச்சு. நல்லதே நடக்கட்டும். இப்போ என்ன சொல்றது அண்ணி? குடும்பத்தை நடத்துறது அவ்வளவு லேசான விஷயம் இல்ல. பெரிய அண்ணன் எப்போ இறந்துட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் வீட்டை பாத்துக்கிறோம். ஆனா இப்போ கடவுள் அருளால காலம் மாறி இருக்கு. எங்க பசங்களும் இப்ப சொந்த கால்ல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்குல்ல. சரி விடுங்க, அதெல்லாம் பழைய கதை, அப்புறம் பேசிக்கலாம். ஆனா நீங்க எல்லாரும் நேரத்துக்கு வந்துடுங்க, சரியா? யார்கிட்டயாவது சொல்லிட்டு போகணும்னு அவங்களுக்கு தோணலையா? வீட்ல பெரியவங்க இருக்காங்கன்னு எல்லாரும் மறந்துட்டீங்களா? ஏண்டா போல்ட்டு, நீ வேலையில இருந்து இவ்ளோ சீக்கிரம் எப்படி வந்த? இல்ல பெரியத்த, நான் இப்ப திரும்ப போய் தான் ஆகணும். வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் வந்தேன். நடுவுல 2 மணி நேரம் கேப் இருந்தது, அதான் ரோடோரமா நிக்காம வீட்டுக்கே வந்துடலாம்னு நினைச்சேன். சரி, அது சரி, இந்த 3 பேரும் ஏன் எங்க வரிசையில நிக்கிறாங்க? திரும்ப ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்களா என்ன? இல்லப்பா, நான் சின்னவளை தான் கூப்பிட்டேன். இவங்க 3 பேரும் வந்து நிக்கிறாங்க. சின்னவள்னா? அட, சின்ன மருமக. ஓஹோ, அவங்க வீட்ல இல்லையா என்ன? இப்போதைக்கு நான் எதுவும் பேச மாட்டேன். சரியான நேரமும் இடமும் வரும்போது அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துவேன். அட, மாடிக்கு துணி காய போட போயிருக்கா. வா, இங்க பொய்களோட படையே நிக்குது. எல்லாரும் அவகிட்ட நல்ல ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் புகட்டணும். அக்கா, இவரு இதே வழியா தான் வராரு. அஹானாவும் இப்பதான் இங்க இருந்து கிளம்புனா. ஒருவேளை அவரு அஹானாவை பார்த்திருப்பாரோ, அதனாலதான் வந்திருக்காரோ என்னவோ. இவங்க ஏன் இப்போ இங்க வரணும்? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அதுக்காக வந்திருந்தா இங்க எப்படி அமைதியா நிப்பாரா? பாத்திருந்தா பாத்துருக்கட்டுமே, அதுல என்ன? ஆஹானா ஒன்னும் கைதி இல்லையே. அவ எங்கேயும் போக கூடாதா என்ன? சும்மா ஏதாவது பேசாத சின்னவளே. அத்த அவளை தேடிக்கு இருக்காங்க, ஆனா அவ மாடியில துணி காய போடுறான்னு இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு காரணம் சொல்ல முடியும்? ஆனா வேற ஏதாச்சும் சொல்லிட்டா அப்ப என்ன ஆகும்? யோசிச்சு பாத்தியா? என்னமோ இந்த தடவை நம்ம தலையெடுத்துல ஏதோ பெரிய அதிர்ச்சி இருக்குன்னு தோணுது. என்ன ஆகுமோ தெரியல. அப்புறம் எங்க பாரு, இந்த நடு குழந்தனாரும் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. இவர் வர நேரம் இல்லையே. அட, துணி காய போட இவ்வளவு நேரம் ஆகாத. என்ன அவளே நின்னு காய வச்சுட்டு வருவாளா என்ன? பெரியத்த எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காங்க. நீங்க 3 பேரும் இங்க நின்னு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அட, போய் கூட்டிட்டு வாங்க. ஆமா ஆமா தெரியும், அவ எப்படியும் வந்துருவா துணிய காய போட்டுட்டு. பத்தைக்கு மருந்து குடுக்கணும்னு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும். இப்ப 5 நிமிஷம் லேட் ஆனதால ஒண்ணும் ஆகிடாதே. 4-5 நிமிஷம் லேட் ஆனா ஒன்னும் ஆகாதுன்னு யார் சொன்னா? எந்த டாக்டர் சொல்லிருக்காரு? இல்ல இல்ல, அப்படி இல்ல. பெரிய அம்மாவுக்கு மருந்து கொடுக்கத்தான் போனோம். ஆனா பெரியம்மா தான் வேண்டான்னு சொல்லித்தாங்களே. அவங்களுக்கு அஹானா கையால மருந்து சாப்பிட்ட பழக்கம் ஆயிடுச்சு, அதான். ஓஹோ, பழக்கமாயிடுச்சா? ஆமா, நல்லாவே புரியுது. நான் நடுவுல கூட கொஞ்ச நேரம் நின்னுட்டு அப்புறம் வந்தேன். அவளுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. இங்க இருந்து மாடிக்கு போயிடுறேன். பர்ஸை இங்கேயே மறைச்சு வைக்கணும், இல்லைன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா பணத்தை கூடவே எடுத்துட்டு போறேன்.
பெரிய அக்கா. இவ மேல இருந்து எப்படி இறங்குறா? துணி காய போட்டாச்சா? ஆமா அக்கா, மாடியில எல்லா துணியையும் காய போட்டுட்டேன். இது எப்படி நடந்துச்சு? நானே இவளை என் கண்ணால வெளியே பார்த்தேனே. இல்ல என் கண்கள் என்னை எப்பவுமே ஏமாத்தாது. பெரியம்மா பாருங்க, மாடியில துணி காய போட்டுட்டு அஹானா வந்துட்டா. நல்லா தெரியுது. ஏண்டி, நான் மருந்து சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு, இப்பதான் உனக்கு துணி காய போட நேரம் கிடைச்சதா? இப்பெல்லாம் மருந்து கொடுக்கறதே மறந்துட்டு வர்ற மாதிரி தெரியுது. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதோ இப்ப கொடுத்துடுறேன். அட, துணி ரொம்ப அதிகமா இருந்துச்சுல்ல, அதான் காய போட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணவும் இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாத்தியா எப்படி சடன்னு பொய் மேல பொய்யா சொல்லிட்டே இருக்கான். பயங்கர பேச்சுக்கே இவளுக்குள்ள இடம் இல்ல. உண்மையதான் சொல்றீங்க அக்கா. அப்புறம் இந்த உங்க நடு கொழுந்தனார் இருக்காரே, இவர் ஆரம்பிச்சிட்டாருன்னா இப்போ இன்ஸ்பெக்டர் மாதிரி மாறி விசாரணை பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. அப்புறம் நாம காலிதான். அது அக்கா, எனக்கு என்னமோ இவர் அஹானாவை பார்த்துட்டாரோன்னு தோணுது. ஏன் தெரியல, இவருக்கு ஏதோ விஷயம் தெரியும்னு தோணுது. கண்டிப்பா தெரியும், பாரு எப்படி பாக்குறாருன்னு. விடுங்கக்கா, பார்த்திருந்தாலும் பார்த்துட்டு போறாரு. அவர் ஒன்னும் சொல்லல. பார்த்திருந்தாலும் எப்படி நிரூபிப்பாரு? ஏன்னா அஹானா இப்பதான் மாடியில இருந்து வரா. ஆமா, நிரூபிக்க முடியாது. ஓஹோ, சின்னவளே, உனக்கு இந்த மனுஷனை பத்தி தெரியாதா? இவருக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம 3 பேரையும் பொங்கலாக்கி படையல் போட்டு ஊரு முழுக்க பிரிச்சு கொடுத்துடுவாரு. அத்தை, உங்களுக்கு மருந்து இங்கேயே தரட்டுமா இல்ல ரூமுக்கு போய் தரட்டுமா? உனக்கு எங்க தோணுதோ அங்க கொடு என் தாயே. ஏன் கேட்டேனா, இப்போ நீங்க ரூமுக்கு போய் தூங்குவீங்கல்ல, அதனாலதான். இல்ல, இன்னைக்கு நான் தூங்க மாட்டேன். நாளைக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும். ஒரு ஏற்பாடும் நடக்கல. ஆமா, நாளைக்கு எல்லா ஏற்பாடும் தெரிஞ்சிடும். ஏண்டா, நாளைக்கு தெரியும்னா என்ன அர்த்தம்? அதாவது பூஜை நாளைக்கு தானே, அப்ப நாளைக்குள்ள எல்லா ஏற்பாடும் ஆயிடும். இன்னைக்கு பூஜை இல்லையே. நான் கூட பார்க்க விரும்புறேன் எப்படி கோலாகலமா ஏதோ மேஜிக் பண்ணி இவங்க இந்த வீட்டுல பூஜை பண்ண போறாங்கன்னு. போல்ட்டு அண்ணா, பூஜை ஒருவேளை கோலாகலமா நடக்காம இருக்கலாம். ஆனா அத்தை ஜென்மாஷ்டமி பூஜை நடத்தணும்னு ஆசைப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா பூஜை நடக்கும். ஆமா, எனக்கும் அதுதான் எதிர்பார்ப்பு. எப்படி நாளைக்கு நீங்க மேஜிக் காட்டி கோலாகலமா பெரிய அத்தையோட பூஜை ஆசையை நிறைவேற்ற போறீங்கன்னு எங்களுக்கும் தெரியட்டுமே. உங்க எல்லாருக்குள்ளயும் எவ்வளவு திறமை இருக்குன்னு. போதும். சாமான் எல்லாம் வந்துருச்சா? ஆமா, உங்க பெரிய பையன் கிட்ட என்னென்ன வாங்கணும்னு சொல்லியாச்சு. மார்க்கெட்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு. அப்புறம் நாங்க எல்லாரும் இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாயாசமும் தேங்காய் உருண்டையும் செய்ய உட்கார்ந்துருவோம். ஆமா, சரி. அத்தை வாங்க, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, உங்களுக்கு மருந்து கொடுத்துடுறேன். அப்புறம் வீட்டை அலங்கரிக்கிற வேலையும் நிறைய இருக்கு. வாங்க. என்னது இது ஆஹானா? உன்னை அடகு கரை சித்தி வீட்டுக்கு போக கூடாதுன்னு தடுத்த இல்ல, நீ மறுபடியும் அங்க போயிட்ட. அக்கா, அப்புறமா கோவப்படுங்களேன் ப்ளீஸ். நாளைக்கு பூஜைக்கு இன்னும் எவ்வளோ ஏற்பாடுகள் மிச்சம் இருக்கு. நான் சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிடுறேன். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ திட்டுங்க. ஒரு நிமிஷம், இது இவ்ளோ பணமா? அக்கா, 50,000 ரூபாய் இருக்கு. 25,000 பூஜைக்கு, மீதி 25,000 அடகு கடைக்கு மாசம் வட்டி கொடுக்க வச்சுக்கணும். உனக்கு புத்தி எதுவும் கெட்டு போச்சா? 25,000 ரூபாய் செலவு பண்ண போறோமா நாம? அக்கா, இவ்ளோ செலவு ஆகதான் செய்யும். இப்ப அவ்வளோ விருந்தினர்கள் வர போறாங்க. சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, எந்த குறையும் வைக்க கூடாதுல அக்கா. இத்தனை நாளுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த வீட்டுக்கு வராங்க. எல்லாரையும் வரவேற்று உபசரிக்க இவ்வளவு ரூபாயாவது செலவாகும்ல. அப்புறம் இவங்கள யாராச்சும் ராத்திரி தங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ராத்திரி சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டோம்ல. ஆனா இருந்தாலும் இந்த 50,000 ரூபாய் எப்படி? அக்கா, இப்பதானே உங்களுக்கு சொன்னேன், திரும்பவும் அதே பேச்ச பேசுறீங்க. சொன்னேன்ல, இதுல 25,000 அடகு கடைக்கு மாசம் வட்டி கொடுக்க எடுத்து வைக்கணும்னு.
ஒருவேளை வட்டி பணம் கொடுக்கலைன்னா அவங்க நேரா வீட்டுக்கே வந்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்கேன். பக்கத்து தெரு அட்ரஸ் கொடுத்தேன். ஆனா அவங்க என்னோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டாங்க. என்னது? என்ன சொன்ன? ஃபோன் நம்பர் கொடுத்தியா? ஓ கடவுளே, அஹானா உன்கிட்ட சொன்னேன்ல அந்த அடகு கடை சித்தி கிட்ட போக கூடாதுன்னு. இது யாருக்காச்சும் தெரிஞ்சிடுச்சுன்னா உன்னால எங்களுக்கு பெரிய திட்டு விடும். அட அக்கா, ஒன்னும் ஆகாது. நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் சொல்லவா? நான் அங்க முக்காடு போட்டுக்கிட்டு தான் போனேன். நான் அவங்க கிட்ட வீட்டோட மருமக, அதான் வட்டிக்கு பணம் வாங்க வந்திருக்கேன்னு சொன்னேன். அதனாலதான் முகத்தை மறைச்சுக்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். சித்தி ரொம்ப அப்பாவி, என் பேச்ச உடனே நம்பிட்டாங்க. பாரு ஆனா, ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. இந்த தெருவுல உள்ள எல்லா பொம்பளைங்களுக்கும் அழைப்பு கொடுக்குறோம். யாராவது தவறுதலா அடகு கடை சித்திக்கும் அழைப்பு கொடுத்துட்டாங்கன்னா எல்லார் முன்னாடியும் நம்ம குட்டு வெளிப்பட்டுடும். இந்த வீட்டுக்காரங்க இவங்க நம்ம மண்டையே உடைச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஆமா, மண்டையை உடைச்சிருவாங்க. அட அக்கா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒரு விஷயம் சொல்லுங்க, அடகு கடை சித்தி இங்க வந்தாலும் என்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பாங்க? நான் என் முகத்தை அவங்க கிட்ட காட்டவே இல்லையே, இல்லையா? நான் முக்காடு போட்டுட்டு தானே போனேன். அவங்க என் கைய மட்டும்தான் பார்த்தாங்க. அப்புறம் கைய வச்சு எப்படி என்னை அடையாளம் கண்டுபிடிப்பாங்க? இருந்தாலும் நீங்க சொல்றீங்கன்னா நான் ஒரு வேலை பண்றேன். நான் நாளைக்கு என் கையில உள்ள நகைகளை மாத்திக்கிறேன். என்னவோ தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஐயோ அக்கா, நீங்க இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டே இருக்காதீங்க. இல்லடி ஆஹானா, உன்னை போல தைரியம் எங்க யாருக்கும் இல்ல. கும்பிடு, உன் துணிச்சலுக்கு பெரிய கும்பிடு. இந்த வீட்ல நீ என்னென்ன பண்றியோ அத பத்தி நாங்க நினைச்சு கூட பார்த்ததில்ல. அக்கா, எப்பவாச்சும் ஒரு நாள் நம்ம இந்த விதிகளை மீறிதானே ஆகணும். இல்லனா எப்படி வாழ்றது? அத்திய பாருங்களே, எப்படி தான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கழிச்சாங்க. மனசுக்குள்ள அவங்க பிறந்த வீட்டுக்கு போக ஆசைப்பட்டாங்க. தான் அண்ணன் தம்பிகளை பார்க்க தவிச்சாங்க. ஆனா விதிகளால அவங்க போகவே முடியல. ஆனா இப்ப பாருங்க, அம்மாவோட ஆசை நிறைவேறினதும் அவங்க எப்படி மாறிட்டாங்கன்னு. அத போல அக்கா, நாமும் சில சமயங்கள்ல நம்ம மனசு சொல்றதை கேட்கணும். அப்படி கேட்கலனா பாருங்க, நம்ம வாழ்க்கையும் இப்படியே முடிஞ்சிடும். அப்புறம் எப்படி தோணும்னா, சுதந்திரமா மூச்சு கூட விட முடியலன்னு தோணும். ஆஹானா நீ சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா நம்ம மாமியார் 2 பேரும் எங்க போனாங்கன்னு சொல்லு. எதுவும் சொல்லாம அப்படியே போயிட்டாங்க. எப்ப திரும்பி வருவாங்கன்னு கூட தெரியல. அண்ணி, அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு பாடம் கத்து கொடுப்பேன். வாழ்நாள் முழுசா துள்ளுறதையே மறந்துடுவா. எத்தனை பேர் வருவாங்க நீ கணக்கு பண்ணீங்களா? இந்த தெருவுலயே சுமார் 100 பேர் ஆகிடுவாங்க. அப்புறம் பொங்கோவோட பிறந்த வீட்டுக்காரங்க, அக்காவோட பிறந்த வீட்டுக்காரங்களும் வருவாங்களே. ஒரு காரியம் பண்ணுங்க அண்ணி, நீங்க உங்க பிறந்த வீட்டுக்காரங்களுக்கும் அழைப்பு கொடுத்துருங்க. அண்ணி, நான் தானே என் பிறந்த வீட்டுக்காரங்களை கூப்பிடணுமா? சரி விடுங்க, நானே சொல்லிடுறேன். உங்க பிறந்த வீட்டுக்காரங்களுக்கும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துடுறேன். சுமார் 100-150 பேராவது கண்டிப்பா வருவாங்க. என்ன சொல்றீங்க அண்ணி? அட அண்ணி, இல்லைன்னா நம்ம அவங்களெல்லாம் எப்படி மாட்டி விட முடியும்? அந்த பொண்ணுக்கு தைரியம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. மாமியாரோட ஆசைய நிறைவேற்றணுமா. நாளைக்கு பாக்குறேன் அவ மாமியார் அவமானப்படாம எப்படி காப்பாத்துறானே. அர்ஜுனோட ஆட்டமும் அடங்கிடும். தன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சிருக்கான்ல. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க சின்னண்ணி, அந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் ஓய மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் யாரும் செய்ய முடியாதத அவ செய்ய வந்திருக்காளாம். அண்ணி, ஒருவேளை முன்னாடியே சொல்லலனா எல்லாரும் பசியோட தானே திரும்ப வேண்டி இருக்கும். இது சரியா இருக்குமா? அட, நான் அதைத்தானே விரும்புறேன் அண்ணி. எல்லாரும் பசியோட திரும்பி போகணும்னு தான். அப்பதானே நம்ம அன்பான அண்ணி துர்காதேவி சென்னுக்கு தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு புரியும். அந்த முட்டாள் பொண்ணை போய் தலைவியாக்கி இப்போ எல்லார் முன்னாடி அவமானப்படும் போது அப்ப அவளோட பெரிய பெரிய பேச்செல்லாம் காத்துல பறந்துடும். இத்தனை பேருக்கு சாப்பாட்டு ஏற்பாடு அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஆனா தாக்கூர் அண்ணி, ஒருவேளை உங்ககிட்ட யாராச்சும் இத்தனை பேரை ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டா வேற யாருக்கிட்டயாவது கேட்டா? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் நீ? இந்த தெருவில் உள்ள மருமக பொண்ணுங்களை தானே கூப்பிட்டேன். அவங்க வீட்டு ஆம்பளைங்களும் கூட வந்தா நான் என்ன பண்ண முடியும்? என்ன கூப்பிடணும்னு யாரும் தனியா சொல்லி அனுப்பல இல்லையா? அது சரி அண்ணி,
என் முன்னாடி அவங்களோட ஒவ்வொரு தந்திரமும் தோத்து போயிடும். என்னை பத்தி தெரியல அவளுக்கு. பக்கத்து வீட்டு பொண்ணுங்களுக்கு அழைப்பு கொடுக்க போயிருக்கலாம். பரவாயில்ல, நல்லதுதான். இல்லைன்னா பெரியம்மா நேரா போக வேண்டி இருந்திருக்கும். ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இந்த வெயில்ல போயிருந்தா அவங்க உடம்புக்கு நல்லது இல்ல. அப்புறம் இந்த பகுதியில வேற யாருக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டியது இல்ல. எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒரு 4-5 வீடு தானே. சரி அக்கா, கேளுங்க. நம்ம மொத்தம் 50 பேருக்கு ஏற்பாடு பண்ணுவோம், சரியா? அதே கணக்குல எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். 50 பேரா? ஏதாவது சமையல்காரரை கூப்பிச்சுந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா நம்ம வீட்டுக்காரங்க இதை ஒத்துக்கவே மாட்டாங்களே. பெரிய சமையல்காரருக்கு என்ன அவசியம்? நம்ம 4 பேர் இருக்கோம்ல, நம்ம 4 பேரும் சேர்ந்து செஞ்சிடுவோம். ஏன் தேவையில்ல? ரொம்ப தேவை இருக்கு. பிரசாதம் தயார் பண்ணணும், நைவேத்தியம் செய்யணும், அப்புறம் அதை பரிமாறவும் செய்யணும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? நம்மால இதெல்லாம் செய்ய முடியுமா? அட அக்கா, கண்டிப்பா முடியும். ஏன் முடியாது? ஒரு காரியம் பண்ணுவோம். நம்ம அதிகாலை 4 மணிக்கே எழுந்து விருந்தினர்கள் வர்றதுக்கு முன்னாடியே படையலை செஞ்சிருவோம். ஆமா, அப்புறம் ஐயர் வந்ததும் அவர் கூட சேர்ந்து மீதி ஏற்பாடுகளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் படையலை எல்லாருக்கும் கொடுத்துடுவோம். ஆமா, சரி, இது சரியாதான் இருக்கும். எப்படியும் 50 பேருக்கு தானே பிரசாதம் தயார் பண்ணணும். நாமளே சேர்ந்து செஞ்சிருவோம். இது ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே. இதுதான் விஷயம். நம்ம 4 பேரை முடிவு பண்ணிட்டா இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அப்படியா? ஆனா இப்போதைக்கு இதுவே போதும். ஸ்ரீ கிருஷ்ண பகவானே, உங்க அருளை மட்டும் எப்பவும் கொடுங்க. பணத்துக்கு தான் நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்களே. இப்போ எங்க முறை. நான் மனசார உங்களை ஆராதிக்கிறேன். யானை, குதிரை, பல்லக்கு. ஜெய் கணேஷ் லால் கி